வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அதாவது எப்படி இருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். பொதுவாக மகர ராசிக்காரங்க அதாவதுன்றது அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, பொதுவாக மகர ராசிக்காரங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். அப்படி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். பொதுவாக சனி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. அப்போ தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது இப்போ ஆட்சியாக தான் இருக்கிறாரு. பொதுவாக மகர ராசிக்கும் கும்பராசிக்கு சனி ஆட்சி அதிபதி. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 3 பாதத்துக்கும் அதிபதி யாருன்னா சூரிய பகவான். பொதுவாக உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் மகர ராசிக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பகையாக இருக்கிறாருங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு சூரிய பகவான் பகையாக இருக்கிறார். அப்படி பகையாக இருக்கும்போது பொதுவாக சூரியன் ஒரு வீட்டில் பகையாக போய் உட்காரும்போது கோச்சாரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வீட்டுக்கு, அதாவது ஒன்று தாய்க்கும் தந்தைக்கும் சண்டை கொடுத்துருவார், சங்கடங்கள் கொடுத்துருவார். அப்படி இல்லைன்னா ஜாதகருக்கும் தந்தைக்கும் தேவையில்லாத மன சங்கடங்களை கொடுத்துருவார், ஏதோ ஒரு மன உளைச்சல் கொடுத்துட்ருப்பார். 100% பார்த்தீங்கன்னா 70% பேர் ஒன்று பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை ஒன்றா இருந்து சங்கடத்தோடு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா இன்னும் பாசமாக இருந்தால் கூட வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஏதோ ரூபத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பகைப்பட்டு உட்காரும் பொழுது ஜாதகருக்கு தந்தைக்கு தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மன சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அதே மாதிரி பார்க்கும்போது திருவோண நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். பொதுவாக திருவோண நட்சத்திரம் அப்படின்னா அதாவது ஒரு தனித்துவம் உண்டு. இது எப்படின்னா 27 நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவோணம், திருவாதிரை இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த திருவாரத்தை வரும். திரு அப்படின்றது ஒரு திருவாளர், திருநிறை செல்வி, திருநிறை செல்வன், திருமதி அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் அம்மா, அதாவது தாய். சந்திரன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்திலேயே தேவதை யார் அப்படின்னா சந்திரன் தான். அப்படி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அழகாக நல்ல ஒரு அறிவாளியாக ஒரு புத்திசாலியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிபதி சந்திரனாக இருக்கும்போது கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருக்கிறாங்க, பார்க்குறத ஒரு முக லட்சணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது அந்த சந்திரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி போய் பார்க்கும்போது மகர ராசிக்கு அவர் பகையாக தான் உட்காந்துருக்கிறார். அப்படி பகையாக நம்ம உட்காரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போ 100% இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மா ஒன்று தள்ளி இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வீட்டில் இருந்து சங்கட சலிப்போடு இருப்பாங்க, அப்படி இல்லை ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு தேவையில்லாத ஒரு போராட்டங்கள் சந்திச்சுட்டு இருப்பாங்க, இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா வளர்ச்சிகள் ரொம்ப குறைவாக இருக்குங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகர ராசிக்காரங்களுக்கு 3ஆவதாக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். பொதுவாக செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு 12 கட்டத்தில் அதாவதுன்றது உச்சம் அடைஞ்சு உட்காரக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் மட்டும்தான் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உச்சமாயிருக்கிறாரு செவ்வாய் அப்படின்னா இந்த உடைய மகர ராசியில் மட்டும்தான் செவ்வாய் உச்சமாயிருப்பார். மீது 11 வீட்டில் எங்கேயும் உச்சம் அடைஞ்சிருக்க மாட்டார். அப்படி செவ்வாய் உச்சம் அடைஞ்சு உங்கள் வீட்டில் செவ்வாய் உட்காரும்போது தேவையில்லாத அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சங்கடம், தேவையில்லாத மன வலுச்சல், 2வது காசு பணத்தில் தேவையில்லாத சங்கடம், கொடுத்தாலும் கொடுக்கல, செஞ்சாலும் செய்யலை, பார்த்தாலும் பார்க்கலன்ற மாதிரி பாவின்ற பட்டம். மெயினாக எப்படி பார்த்தாலும் செவ்வாய் உங்களுக்கு அதாவதுன்றது உச்சம் பெற்று இருக்கிறதுனால 100% உங்களுக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடு. அப்போ எப்படி இருக்குது, நீங்கள் தனித்து வாழலாமா
இல்லை நம்ம ஏதோ ஒரு வகையில் தனி கொடுத்து நம்ம போயிடலாமா, 4 காசு சம்பாரித்தாலும் நாம் தனி காசாக நம்ம ஒரு இடத்துல 1 ரூபா மிச்சம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா கூட்டாக இருந்து உட்காரும்போது நிம்மதி கண்டிப்பாக இருக்காது. இப்பயும் பாரு, கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலாக இருப்பாங்க. அதே ஒரு தனித்து வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி குடித்தா கூட கண்டிப்பாக ஒரு நிம்மதியாக இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் வளர்ச்சின்றது வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மகர ராசின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரம் ராசி. பொதுவாக மகர ராசி அப்படின்னா சரம் ராசி. சரம் அப்படின்னா பிடிவாத குணம் உள்ள ராசி. எப்படி பார்த்தாலும் தனித்து வாழணும்னு நினைக்கிற ராசி. மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கூட்டு குடும்பமாக இருந்து ஒரு வீட்டில் இருந்து பூர்வீகத்தில் இருந்து பூர்வீக சொத்துல இருந்து பாட்டம் அப்பா அம்மா சொத்துல இருந்து சாதிச்சவங்க 10% பேர் தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆனால் அதே வீட்டுட்டு வெளியில் போய் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்தமாக மண்ணு வாங்கி கட்டியிருந்தாலும் இடம் மாறி போனவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். மகர ராசிக்காரங்க அப்படின்னாவே கொல்லைக்கு போனால் கூட கூட்டு ஆகாதுன்ற மாதிரி தனிச்சு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. கூட்டு தொழில், கூட்டு குடும்பம், கூட்டு இடத்துல இருந்து பாரம்பரிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரராசி 2-7 கூடியவன் மாரகாதிபதியாக இருக்கும்போது சனி சந்திரன், இந்த சனி சந்திரன் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. அது திசையாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், அந்தரமாக இருக்கட்டும், அது சனி சந்திரன் நடக்கும்போது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னா 2.5 வருஷம் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரே கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அப்போ ஒரு வீட்டில் வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனி பயிற்சியாக அடுத்த வீட்டுக்கு போவார். அப்படி தன்மை கொண்டவர் தான் இந்த சனி பகவான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சனியாகப்பட்டது உங்களுக்கு வந்து மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இன்றைக்கி ஒரு ஆட்சிக்காரனாக இருக்கிறதுனால 100% இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு பார்த்த வீட்டில் உட்கார்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் மற்ற இடத்துல வீட்டில் உட்காந்துருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்காது. தெற்கு பார்த்து உட்காருங்க. அது வீடோ ஆஃபீஸோ கடையோ உட்காந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ராசிக்கல் போடணுன்ற ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நீலக்கல் போடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சனி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கிரகமும் கிடையாது, பெண் கிரகமும் கிடையாது. சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலி கிரகம். இப்போ நம்ம மனுஷன் எப்படி ஆணு பெண்ணுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கிரகத்தினுடைய தன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சனி வந்து ஒரு அலி கிரகம் நம்ம எடுத்துக்கலாம். சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தைத்தன்மை கொண்டவர்னு எடுத்துக்கலாம். சனி வந்து தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. இப்போ நம்ம செய்கிற எல்லாருடைய வேலைக்குமே அதிபதி யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி நம்ம சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கரெக்டான இடத்துல உட்காந்து நம்மளை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக நம்மளை டாப்பில் போய் கொண்டு போய் விட்டுருவார். அதே ஆப்போசிட்டாக உட்காந்துட்டார் அப்படின்னா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம்தான். அப்போ என்ன பண்ணுவார்? கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக நம்மளை சித்திரவதை அனுபவித்து கொடுத்துருவார். புரியுதுங்களா? அப்போ நம்ம சுய ஜாதகத்தில் சனி வந்து பார்க்கும்போது உட்கார்ற இடமும் நல்லா இருக்கணும். 2வது 3, 7, 10 இந்த 3 வீட்டை பார்க்குறவங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் கொடுத்துருவார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் கொண்டவர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் கொண்டவர். அதனால தான் காகத்துக்கு நம்ம வந்து அதாவது சனீஸ்வரனுக்கு உகந்தது காகம்னு சொல்கிறோம். அதுக்காக தான் கருப்பு துணியில் எள்ளு வந்து கருப்பு எள்ளு வச்சு கட்டி பொட்டனை கட்டி விளக்க பொறுத்த சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உகந்தது கலர் வந்து கருப்பு நிறம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உகந்த வந்து பார்த்தீங்கன்னா தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கட்டணிக்கு